ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் கிரை வந்திருந்தோம். என்னோட பையனுக்கு ஏதாவது ட்ரெஸ் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் பார்க்க வந்திருந்தேன். இன்னும் 2 நாள்ல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கனால சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அத போட்டு பார்க்குறதுக்குள்ள எங்கள படாத பாடு படுத்திட்டாங்க. ஸோ எப்படியோ அதில அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியாச்சு. அண்ட் அது போக இன்னுமே நல்லா கிறிஸ்மஸ்க்கு சூப்பரான திங்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இந்த கிறிஸ்மஸ் கேப்லாம் வாங்கியிருந்தோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது ட்ரெஸ் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அவனுக்கு டாய்ஸ் ஏதாவது கிடைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருந்தான். பட் அன்எக்ஸ்பெக்டடா நாங்க ஒரு பொருள வாங்குற மாரி ஆயிட்டு. அது என்னன்னு பார்க்குறீங்களா? இதான் இந்த பிளேயார்ட் தாங்க. இத அவங்க காமிச்சாங்க. பட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு நாங்க நெனச்சோம். ஆனா இத அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அதுல ஒரு சின்னதா கேட் மாரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அத ஓப்பன் பண்றதும், க்ளோஸ் பண்றதும், அது உள்ள போறதும், வெளிய வர்றதுமா அவன் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நாங்க அவனுக்கு இது இவ்ளோ பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கவே இல்ல. நாங்க அவனுக்காக வேற ஒண்ணு பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லாருக்கும். அவன் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைடு மாரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. பட் அத அவன் கண்டுக்கவே இல்ல. அவனுக்கு இது அவ்ளோ பிடிச்சிருந்துச்சு. நாங்க வேற ஏதாவது டாய்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். அவன் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்ல. அவனுக்கு இதான் பிடிச்சிருந்துச்சு. எங்க ஒவ்வொருத்தரையா உள்ள கூட்டிட்டு, அப்புறம் அந்த கேட்ட லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்கள வெளிய போ சொல்லி அத லாக் பண்ணி, இந்த மாரி அவன் விளையாண்டுட்டு இருந்தான். எங்கள மட்டும் இல்ல, அங்க ஒர்க் பண்றவங்கள கூட அப்படிதான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்க ஒரு குட்டி பொண்ணு வந்துச்சு. அத வச்சு தான் கொஞ்சம் டைவர்ட் ஆனான். ஆனாலும் அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திரும்பி திரும்பி அந்த பிளே யார்டுக்கே தான் வந்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்காகவே அது கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு அத நான் வாங்கிட்டு இருந்தேன். எப்பவுமே இந்த குட்டீஸ்க்கு ஷாப்பிங் பண்றது செம்ம ஜாலியா இருக்குங்க.